வீட்ல தரித்திரம் மறையறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பரிகாரம் சொல்றேன். வாசப்படியில உரலோ, இல்ல ஆட்டுக்கல்லு, இல்ல அம்மிக்கல்லு அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு மேல தெரியாம கூட உட்காந்துடாதீங்க. உட்காரக்கூடாது. ஒருவருக்கு யாருக்காவது நீங்க பணம் குடுக்கணும் அந்த மாரி இருந்துச்சுன்னா, நிலவாசல்ல வச்சு நின்னு குடுக்காதீங்க. ஒண்ணு நீங்க வெளிய போய் குடுத்துடுங்க. இல்ல அவங்கள உள்ள வர வச்சு குடுத்துடுங்க. ஏன்னா, நிலவாசப்படி வந்து நரசிம்மமூர்த்திக்கு சொந்தம். அதுல நின்று எதுவும் குடுக்கக்கூடாது. உங்க வீடுகள்ல லட்சுமி கடாட்சம் தலைத்து நிக்கிறதுக்கு வந்து காஞ்ச வெத்தலையோ, வாழலையோ காய வச்சு வைக்கவே கூடாதுங்க. சாமிக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அத நீங்க யாராவது வீட்ல பெரியவங்க இருந்தா அவங்களுக்கு குடுத்துறணும். வெத்தலைய காய வச்சு 1 வாரம் கழிச்சு நல்லா கருகி போயோ, வாழலைய காய வச்சியோ இருக்கக்கூடாது. உப்பு தரையில சிந்தவே கூடாது. அரிசிய கழுவும்போது தரையில சிந்தவே கூடாது. பகல்ல வீட்ல குப்பை அள்ளினீங்கன்னா மூலையில சேர்த்து வைக்க கூடாது. நைட்ல வீட்ல பெருக்குனீங்கன்னா குப்பைய அள்ளி ஒரு கவர்ல கட்டி வச்சிடுங்க. வீட்ல குப்பை கொட்டவே கூடாதுங்க. நம்ம வீட்ல நார்மலா அன்னம், உப்பு, நெய் எல்லாம் பரிமாறும் போது இதை வந்து கரண்டியால மட்டும் தான் பரிமாறணும். வெறும் கையில சாத்து எடுத்து போட்டுலாம் பரிமாறக்கூடாது. செல்வ செழிப்போட வாழ நம்ம வாழும் வீட்ல வந்து தூசி, ஒட்டடை சேர்வதை இருக்கவே கூடாது. செவ்வாவெளியில ஒட்டடை அடிக்காதீங்க. மற்ற டைம்ல வந்து ஒட்டடை அடிச்சு கிளியர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்ல நமது ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. எப்பவுமே நறுமணமாவே வீட்ல வச்சுக்கணும். என்னோட வீடியோவை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவலை 4 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.